அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்க போகிறது உண்மைதான். ஆனால் வந்து ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார், மது கழுத்தில் தான் தாலி கட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், மணமேடை வரைக்கும் உட்காந்துருப்பாங்க பேர் வந்து. ஆனால் மாப்பிள்ளை வந்து டக்கு தாலி எடுத்து அவங்க லவர் கழுத்தில் வந்து கட்டிடுவாங்க, லவ் பண்ணுறவங்க கழுத்தில் வந்து கட்டிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சீன் தான் வந்து இந்த நாடகத்துலேயும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாக்காகவோ யாருக்காகவோ அவர் லைஃப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசம் இந்த மாதிரி தான் நடக்குமோ ஒரு யோசனை வந்து இருக்குது. ப்ரொமோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அர்ஜுன் ஒரு அறை விட்டு ஒழுங்கு மாதிரியே மணமேடைக்கு போய் ரெடியாக வழியப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் நினைக்கிறேன் மேபி இந்த மாதிரி நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸி பார்ப்போம். அவங்க அப்பா வாக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, இந்த மாதிரி என் 3 பையனில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ சொல்லுமா, அதுக்கு பதில் மூத்தவன் வந்து யார், ஆதவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வேலையை முடிச்சுட்ருக்கோம். சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.